வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலனில் அனைத்து ராசி மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். 2025 மே மாதம் 19ஆம் தேதி அன்று ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் அதே நாள் மே மாதம் 19ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ராகு கேது எப்பொழுதும் நேருக்கு நேராக சமசப்தமாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் பின்னோக்கி செல்வார்கள். மற்ற 7 கோள்கள் சூரியன் முதல் சனி வரை மற்ற 7 கோள்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவர்கள் கிளாக் வைஸாக. ஆனால் ராகு கேது எப்பொழுதும் ஆன்டி கிளாக் வைஸாக வக்ரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எனவே ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பின் ராசியான கும்பராசிக்கு மே மாதம் 19 2025 பின்னோக்கி கும்பராசிக்கு வருகிறார். கேதுவும் அதே போலவே கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் கும்பராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். புரட்டாதி, சதயம் மற்றும் அவிட்டம். கேது பகவான் சிம்ம ராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். உத்திரம், பூரம் மற்றும் மகம். ஆகையால் இந்த 2025 மே 19 முதல் அடுத்த ஆண்டு 2026 டிசம்பர் 6 வரை ராகு கேது ஆகப்பட்டவர்கள் அவர்களுடைய ராசி பலனாகப்பட்டது கும்பராசியிலும் கன்னிராசி சிம்ம ராசியிலும் இருக்கின்ற ராகு கேது ஆகப்பட்டவர்கள் 566 நாட்கள் 566 டேஸ் இவர்கள் இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். எனவே இப்பொழுது ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார்கள் என்பதை காணலாம். தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கான மே 19 2025 அன்று நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சிக்குரிய கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகப்பட்ட மீன ராசியில் அமர்ந்திருந்த ராகு பகவான் பின்னோக்கி கும்ப ராசிக்கு வருகிறார். கும்ப ராகுவாக அருள்பாவிக்க இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகப்பட்ட கன்னி ராசியில் அமர்ந்திருந்த கேது பகவான் பின்னோக்கி சிம்ம ராசிக்கு வருகிறார். சிம்ம கேதுவாக அருள்பாவிக்க இருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது. பொதுவாக 2லும் 8லும் சர்ப்ப கிரகங்கள் இருப்பது சர்ப்ப தோஷத்தை தரக்கூடியது. ஜாதக ரீதியாகவும் அவ்வாறே இருப்பினும் 2ல் ராகு 8ல் கேது வந்தாலும் உங்கள் ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் இத்தருணங்களில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதனால் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயம் பெரிய அளவிலே பாதிப்பாக இருக்காது. சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேது. மே 19 2025 முதல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2026 வரை
566 நாட்கள் இவர்கள் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார்கள், கும்பராகு சிம்ம கேதுவாக. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 2ல் ராகு அமர்ந்திருக்கின்ற அதே தருணத்தில் மே 14ஆம் தேதி ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வருகிறார், சத்துருஸ்தானத்தில் அமர்கிறார். குரு பெயர்ச்சிக்குரிய பலன்கள் மகர ராசிக்கு நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலில் பதிவேற்றம் செய்து விட்டோம். இதுவரை பார்க்கவில்லையில் பாருங்கள். நிறைய நண்பர்கள் பார்த்து அவர்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் தெரிவித்திருக்கிறார்கள், கமெண்டிலும் போட்டிருக்கிறார்கள். ஒரு முறை அவற்றையும் பார்த்து விடுங்கள். இங்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவை முதலாவதாக பார்ப்போம். 2ஆம் இடம் தனஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. பொதுவாக 2ல் ராகு அமர்ந்திருக்கின்ற பொழுது அவற்றிலே பாதிப்புகளை கொடுக்கும். பொதுவாக 2லே ராகு அமர்ந்திருக்கின்ற பொழுது ராகுவோடு ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்தால் ராகுவால் பாதிப்பில்லை. கோச்சார வேதை அடிப்படையில் இத்தருணங்களில் இந்த 566 நாட்களில் மாதக்கோள்கள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்றவர்கள் சேர்க்கை பெறுவார்கள். மாதத்தில் ஒரு நாள் சந்திரன் சேர்க்கை பெறுவார். இருந்தாலும் சந்திரன் ராகு சேர்க்கை என்பது சிறப்பல்ல. ஆனாலும் உங்களுக்கு ராகு 2லே இருக்கின்ற பொழுது சனியை போல் ராகுக்கென்றும் கேதுவுக்கென்றும் சொந்த வீடு கிடையாது. அவர்கள் யாருடைய வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார்கள். இங்கே 2ல் சனியோடைய வீடான கும்பத்தில் அமர்கின்ற ராகு சனி எவ்வாறு இருக்கிறார் என்பதை பொறுத்து அவர் செயல்படுவார். சனி உங்களுக்கு 3லே இருக்க போகிறார். இந்த ராகுக்கு 566 நாட்கள் முழுவதும் சனி உங்களுக்கு 3ஆம் இடத்தில் தான் இருப்பார். ஆகையால் ராகு உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார். 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி என்றால் அவரை 2ஆம் இடத்திற்கும் அதிபதி, கும்பத்திற்கும் அதிபதி சனி பகவான். சனி இப்பொழுது கும்பத்துக்கு 2ஆம் இடம், 2க்கு 2 என்று பாவத் பாவமாக, கும்பராசிக்கு அடுத்த வீடு மீன ராசி, அதுதான் 2க்கு 2 பாவத் பாவம். அப்படி என்ற பாவத் பாவம் சனி பலமாக இருப்பதனால் ராகு சனியோடைய யோகத்தையும் சேர்த்து கொடுப்பார். சனியை போல் ராகு செயல்படுவார். எனவே ராகு 2ல் இருப்பதனால் நிச்சயம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ராகு இங்கு அமர்கின்ற 2ஆம் இடம் தன, குடும்ப, வாக்கு, கல்வி ஸ்தானம். எனவே வீட்டில் கொஞ்சம் அமைதி நிதானமாக எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். மற்றபடி பாதிக்கெல்லாம் எதுவும் இல்லை, சனி பலமாக இருப்பதனால். 2ஆம் இடத்தில் அதே சனி இருந்து ராகுவும் என்றால்தான் பாதிப்பு நிச்சயம் அதிகம். இருந்தாலும் இங்கு ராகு 2ல் இருக்கின்ற பொழுது வாக்கு கொடுக்காதீர்கள், யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காதீர்கள். வாக்கால் உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கும் வார்த்தைகள் யாருக்கும் கொடுக்காதீர்கள். இப்பொழுதுதான் 7 முடிந்து இருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகளை 7ல் சந்தித்தீர்கள். குறிப்பாக மகர ராசிக்கு குடும்பத்தில் பிரிவு, கணவன் மனைவியிடம் பிரிவு, பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள், பெரிய அளவிலே பாதிப்பு, தொழில் வியாபார முடக்கம், அவற்றிலே பல்வேறுமான சோதனைகள் இவையெல்லாம் சந்தித்து வந்தவர்கள் இப்போதுதான் அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள். மார்ச் 29 தான் சனி உங்களுக்கு 3க்கு வந்திருக்கிறார். எனவே இப்பொழுது அமைதியும் கொஞ்சம் நிம்மதி கிடைத்திருக்கும். இந்த நேரத்தில் 2க்கு ராகு வருவதனால் வார்த்தை யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள், யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களுக்குரிய செயல்களில் நீங்கள் முழுமையாக விலகி இருப்பது, தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. இப்பொழுது ராகு சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அவர் மே 19, 2025 முதல் நவம்பர் 23, 2025 வரை இந்த 6 மாதங்கள் உங்களுக்கு அவர் குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் சஞ்சாரம் செய்வார். அப்பொழுது குருவோடைய பார்வையும் பெறுவார். குரு உங்கள் ராசிக்கு 3, 12க்கு 6ல் இருப்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது நான் குரு பெயர்ச்சியிலே கூறியிருக்கின்றேன். எனவே இந்த நேரத்தில் குருவோடைய பார்வையும் குருவோடைய நட்சத்திர ராகு சஞ்சாரம் செய்வதனால் உங்களுடைய எதிரிகள் அழியக்கூடிய, எதிரிகள் விலகக்கூடிய, எதிரிகளால் பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். இதுவரை 7ஆல் குடும்பத்தில் பிரிவுகள் இருந்ததல்லவா, அது சிலரால் ஏற்படக்கூடிய பிரிவுகள், நம்மால் ஏற்படக்கூடிய பிரிவுகள் சில சதவீதங்கள் தான். மற்றவர்கள் எடுத்து வேறு விதமான திரித்து கூறி கணவன் மனையை பிரித்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னும் சுற்றி கொண்டு தான் இருக்கின்றது. தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, அது தேவையில்லாத சேர்ந்த கூட்டம். ஆக அந்த எதிரிகள் அடங்கி விடுவார்கள், எதிரிகள் ஒடுங்கி விடுவார்கள். 3ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் உங்களுடைய முயற்சி வெற்றிகளை பெறும். 2ல் ராகு வருவதனால் குடும்பத்தில் பிரிவுகள் இருந்தால் அந்த பிரிவுகள் மறைந்து சேரக்கூடிய ஒரு யோகம் குருவோடைய பார்வை ராகுவின் மீது இருப்பதனால் ஏற்படும். அதன் பிறகு நவம்பர் 23 அன்று இரவு ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துக்கு வருவார். சதயம் நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம்.
அப்படி பார்க்கின்ற பொழுது ராகுவோட நட்சத்திரத்தில் நவம்பர் 23 முதல் அடுத்த வருடம் 2026 ஆகஸ்ட் 1 வரை சஞ்சாரம் செய்வார். சனியை போல் ராகு சனியோடைய வீட்டில் இருப்பதும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதனால் இங்கு உங்களுக்கு ராகுவோடைய பலம் அதிகரிக்கவே செய்யும். பொருளாதார ரீதியாக சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இங்கே சனி பலமாக இருக்கிறதுனால ராகுவோடைய பாதிப்பு இல்லை. ராகுவோடைய பாதிப்பு சனி நன்றாக இருப்பதனால். எனவே மகர ராசி சகோதர சகோதரிகளே, சதய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு. அதன் பிறகு என்று பார்க்கின்ற ஆகஸ்ட் 1 2026 அடுத்த வருடம் ஆகஸ்ட் 1 முதல் டிசம்பர் 6 2026 வரை அவிட்டம் நட்சத்திரம் என்ற செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அந்த காலங்களில் கவனம், நிதானம், பொறுமை வேண்டும். பொருளாதார ரீதியாக சில முடக்கங்களை எதிர்கொள்வீர்கள். ஆனால் அந்த தருணங்களில் உங்களுக்கு குருவும் 7க்கு வந்து விடுவார். குரு உங்களுக்கு கோச்சாரீதி 6ல் இருக்கவும் 7க்கு கடகத்துக்கு வந்துடுவார். அடுத்த வருடம் ஜூன் மாதத்திலே வந்துடுவார். சனி உங்களுக்கு 3லேயே இருப்பார். இருந்தாலும் ராகு உங்களுக்கு அவிட்டத்தில் வந்தாலும் பாதிப்பில்லை. இருப்பினும் அந்த நேரத்தில் புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்ளணும். எப்போ ஆகஸ்ட் 1 2026 ஆரம்பிக்கின்ற அவிட்ட நட்சத்திரம் டிசம்பர் 6 வரை. ஆகையால் ராகு இப்போ 2ல் இருக்கானே, அப்புறம் உங்களுக்கு 1க்கு தான் வரப்போகிறேன், உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறேன். இருந்தாலும் சனி உங்களுக்கு 3ல் இருப்பார், குரு 7ல் இருப்பார். எல்லா கோள்களின் கோலாட்டத்தில் கிரகங்கள் எல்லாமே நமக்கு ஒரே நேரத்தில் சாதகமாக வரும் என்பது நிச்சயம் நடக்காத ஒன்று. ஒரே சில நேரங்களில் தான் அப்படி அமையும். எனவே மகர ராசி சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் ஆகஸ்ட் 1 முதல் 2026 ஆகஸ்ட் 1 முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரை கவனம், நிதானம், பொறுமை, பொருளாதார ரீதியாக. இது ராகு 2ல் இருக்கிற ராகு. சனி நல்லா இருக்கனால பாதிப்பில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8ல் கேது வரார். கேது சிம்மத்தில் வரார். சிம்ம கேது பொதுவாக சூரியனுக்கும் கேதுவுக்கும் ராகுவுக்கும் ஆகவே ஆகாது. சந்திரனை பிடிக்கக்கூடியவர் கேது, சூரியனையே பிடிக்கக்கூடியவர் ராகு. அதான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். சிம்மம் பகை வீடு தான் கேதுக்கு. ஆனாலும் 8லே கேது கௌரவம், பணபலம், ஆயிலால் கேதுவால் எந்த விதத்தில் பிரச்சனை இல்லை. கௌரவம் அப்படின்னு பார்ப்போம். கேது பற்றற்ற வாழ்க்கையை கொடுப்பார். கேது ஆன்மீக லௌதீக வாழ்க்கையை விரும்பக்கூடிய, லௌதீக வாழ்க்கை இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையை, பேரின்ப வாழ்க்கை விரும்பக்கூடியவர். லௌதீக வாழ்க்கை நம்ம சராசரியாக வாழக்கூடிய வாழ்க்கை. மகர ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தொழில் வியாபாரத்தில் ஆர்வம் கொண்டவர்கள். நீங்கள் வியாபாரத்தின் மீது அதிக ஆர்வம். காரணம், உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியான சனீஸ்வரரை ராசியாதிபதியாக பெற்றவர்கள். காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் வீடு மகரம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அந்த வீட்டுக்கு அதிபதியே மகரம், 10ஆம் வீடு காலபுருஷ தத்துவத்திற்கு. ஆகிய தான் மகரத்தில் பிறந்தவர்கள், அது உத்திராடமாக இருக்கட்டும், திருவோணமாக இருக்கட்டும், அவிட்டமாக இருக்கட்டும், அதிக பேர் நிறைய தொழில் வியாபாரம் செய்வாங்க. உத்தியோகம் பார்த்தாலே ஏதாவது ஒரு தொழில் செய்வாங்க, ஏதாவது ஒரு வியாபாரம் செய்வாங்க. இப்போலாம் ஆன்லைன்லேயே பண்ணக்கூடிய வியாபாரம் இருக்குன்னா அதையும் செய்வாங்க. அதுவும் இல்லை மகர ராசிக்கு கை கூடும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 8ல் இருக்கின்ற ராகு கௌரவத்தை கொடுப்பார். ஆனால் நீங்கள் பண பலத்தையும் அதே இடம் 8ஆம் இடம் வருது இல்லையா, இந்த அது பங்கு சந்தை, ஒரே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டுன்னுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் பரவாயில்லை, எஃப்டி. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் அவனே அட்வர்டைஸ்மெண்ட்லேயே சொல்கிறான், கடைசியாக கடன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான், நீங்கள் எடுக்கிறது ரிஸ்க்கு, பார்த்து டாக்குமெண்ட்லாம் ஒழுங்காக படிக்க, இப்போ படிங்க அப்படின்னுறாரு. அதில் வர இப்போ கிரிக்கெட் ஜூதாட்டம்னு வந்துடுச்சு. கிரிக்கெட் ஜூதாட்டம்னு பார்த்தா ஒரு மேட்ச்லேயே கடைசியில் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தாங்க. கவலைப்படாதுன்னு எல்லா கிரிக்கெட் பிளேயரும் ஒரு தட்டி வேற கொடுக்குறாங்க மற்றவங்களை. ஆகையால் 8ல் இருக்கின்ற கேது உங்களுக்கு அவற்றில் ஆர்வத்தை காட்டுவார், ஆசையை காட்டுவார், பேராசையை காட்டுவார். பேராசையை காட்டி நீங்கள் அவற்றிலே நீங்கள் இறங்கினீங்கன்னா நிச்சயம் பொருளாதார இழப்பை சந்திப்பீர்கள். ஏற்கனவே 7ல் வாங்கின கடன் இருக்கும், அந்த கடன் 3ல் வந்த சனியால் அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் இதில் இறங்கி நாம் எதனா கோடியை பார்த்தா மொத்தத்தையும் முடிச்சிடலாம், கடனை முடிச்சிடலாம்னா நம்மளை முடிச்சிடணும் அப்படிங்கிறது பயத்தோடு கொஞ்சம் இருங்க. 8ல் இருக்கிற கேது செய்வார். ஆகல் முதல்ல அதில் விருப்பத்தை கொடுப்பாரான்னா நீங்கள் எடுங்கினீங்கன்னா அதில் பிடிக்காது, கேதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி குறுக்கு வழியில் ராகு குறுக்கு வழியில் போக வைப்பார், கேது குறுக்கு வழி போகவே வைக்க மாட்டார். ஆகையால் மகர ராசி சகோதர சகோதரிகளே, 8ல் அமர்ந்திருக்கின்ற கேது ஜூதாட்டம், அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது, இந்த கிரிக்கெட் ஜூதாட்டம் அப்படிங்கிற போன்ற விஷயங்களில் பேராசைக்குரிய ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் என்று யூடியூபில் ஏகப்பட்ட தேவையற்ற ஒரு வாக்குறுதிகள் மக்களை அந்த தீய வழியில் ஊக்கப்படுத்தக்கூடிய சிந்தனைகளை தூண்டக்கூடிய வகையில் நிறைய ஜோதிடர்கள், அவங்களுக்கும் ஜோசியம் தெரியும்,
ஆனால் அவங்க வியூஸ் வரணும், ஹிட்டு வரணுன்றியா, இதில் போய் சோம்ப கையில் வச்சுக்கோ, இதை பண்ண அதை பண்ணிட்டு கிரிக்கெட் ஜூதாட்டத்தையே யூடியூப்பில் வந்து ஜோதிடர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அந்த பாவத்தை சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக பிரபலமானவர்களே செய்கிறார்கள். அவர்களுக்கு இது தேவையில்லாத ஒன்றான மக்களுக்கு தேவையில்லாமல் அவங்கள பழக்கப்படுத்துகிறாங்க. இதில் போட்டினா இப்படி வந்துடும் அப்படின்ட்டு இதெல்லாம் வேண்டாம். 8ல் இருக்கின்ற கேது மகர ராசிக்கு அந்த இறங்குனீங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரும். அதே சமயத்தில் கேது சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சூரியனுடைய வீடான சிம்மத்தில் இருக்கின்ற சிம்ம கேது முதலில் சூரியனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வார். உத்திரம் நட்சத்திரம். அப்படி உத்திர நட்சத்திரம் எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 19 முதல் ஜூலை 21 2000 இந்த காலம் மிக மிக கவனம் வேண்டும். மிக 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 கவனம் வேண்டும். 8ல் கேது, மேலும் பார்த்தீங்கன்னா 6ல் குரு, மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ல் ராகு. எனவே ஜூலை 21 வரை எச்சரிக்கை. 3ல் சனி இருந்தாலும் கேது உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பார். ஆகையால் கவனம், நிதானம், பொறுமை அந்த தருணங்களில். ஜூலை 21 2025 முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 31 2026 வரை சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் சஞ்சாரம். இந்த காலம் உங்களுக்கு நன்மையான காலம். 8ல் வந்து உங்களுக்கு கேது இருந்தாலும் சுக்கிரன்ற யோகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிற பூரத்தில் இருக்கிறால் நன்மையை செய்வார். பெரிய நன்மைனா யோகத்தை செய்வார். ஆனால் 8ஆம் இடம் இந்த ஸ்தான பலம் வந்து சரியில்லை. ஆனாலும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரத்தில் சஞ்சாரம் பாதிப்புகள் இல்லை, நன்மைகளும் இருக்கு, பாதிப்புகள் இல்லை. ஆகையில் அந்த தருணங்கள் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். அதற்கு பிறகு என்று பார்க்கணும் மார்ச் 31 2026 அன்று மகத்துக்கு வருவார். மகம் கேதுவோடைய நட்சத்திரம். கேதுவோடைய நட்சத்திரத்தில் கேது வருகிறார். மகம் அந்த மகத்தின் அதி தேவதா பித்ருக்கள். எனவே 8ல் இருக்கின்ற கேது மகத்துக்கு வரும்போது கவனம் வேண்டும், நிதானம், பொறுமை வேண்டும். எனவே மகர ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, 2ல் ராகு 8ல் கேது சால சிறந்தது அல்ல. இங்கே ராகுவால் பாதிப்பு இல்லை. இவற்றில் ராகு குருவால் பார்க்கப்படுகின்றது, அதுவும் நல்லது தான். ஆனாலும் இங்கே 8ல் இருக்கின்ற கேது மனதை குழப்பக்கூடிய ஒரு நிலை கொடுக்கும். நான் ஏற்கனவே கூறியவாறு தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். இப்போ நம்ம ராகுக்கும் கேதுக்கும் என்ன செய்யலாம்? ராகு பிதாமகா, ராகு தந்தை வழி தாத்தா பாட்டி, கேது வந்து மாதா மகா, தாய் வழி தாத்தா பாட்டி. நம்மளுடைய முன்னுரையிலே நம்மளுடைய சேனலிலே இந்த நாள் கூறுவது என்னவெனில், ராகு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தந்தை வழி தாத்தா வழி தாத்தா பாட்டியை நீங்கள் வணங்கி வர வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது பித்ரு முகூர்த்தம் என்று இருக்கின்ற ஒரு நாளைக்கு வந்து 30 முகூர்த்தம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். அதிகாலையில் வருது, 4:30 6 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பூஜை பண்ணால் நல்லதுன்ட்டு உண்மை. பிரம்ம முகூர்த்தம் அற்புதமான, ஆனால் ஒரு முகூர்த்தம் என்பது 48 நிமிடங்கள் தான். ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம், 48 நிமிடங்கள்னா 24 மணி நேரம். அந்த 30 முகூர்த்தத்தில் ஒரு முகூர்த்தமே பித்ரு முகூர்த்தம். நிறைய முகூர்த்தம் இருக்குது. வராக முகூர்த்தம், ருத்ர முகூர்த்தம் அப்படின்ட்டு. அதில் ஒன்று தான் பிரம்ம முகூர்த்தம். அது அதிகாலை 2 மணிலேருந்து 2:48 வர அந்த நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அமிர்த முகூர்த்தம், ஜீவ முகூர்த்தம், அமிர்த முகூர்த்தம். அது இன்னும் அற்புதமான அதிகாலை. அந்த நேரத்தில் சித்தர்கள், ஞானிகள், மகரிஷிகள் தியானம் செய்கின்ற நேரம். அந்த நேரத்திலலாம் விடிவெளி தெரியும். சுக்கிரன் வந்து பெண்களுக்கு திசையில் தெரிவார். ஆகையால் மகர ராசி சகோதர சகோதரி பித்ரு முகூர்த்தத்தில் நீங்கள் உங்களுடைய பித்ருக்களை வணங்க வேண்டும். இந்த பித்ரு முகூர்த்தம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தில் இருந்து 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் கழித்து வருவதே, 144 நிமிடங்கள் கழித்து வருவதே பித்ரு முகூர்த்தம். உதாரணமாக சூரிய உதயம் 6 மணி என்றால் அந்த 6 மணிலேருந்து 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:24 AM. அந்த 8:24 AM இருந்து 9:12 AM வரை 48 நிமிடங்களே பித்ரு முகூர்த்தம். சூரிய உதயம் 6 மணி என்றால். ஆகையால் உங்களுடைய நாடு நீங்கள் இருக்கின்ற இடத்துக்கான சூரிய உதயம் மாறிக்கிட்டே இருக்கும். 6 என்பது அப்படியே இருக்காது. ஒரு சமயம் 5:30க்கு வரும், 5:40க்கு வரும், அப்புறம் 6:30க்கு வரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இப்போ மலேசியா, சிங்கப்பூர்னா 7, 7:30க்கு தான் வரும் சூரிய உதயம். ஆகையால் அந்த சூரிய உதயம் எப்போன்றது நீங்கள் உங்களுடைய டே கேலண்டரில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த டே கேலண்டரில் பார்க்கும்போது தெரிஞ்சும்போது அந்த சூரிய உதயத்திலிருந்து 2 hours 24 minutes ஆஃப்டர் அதில் இருந்து வர 48 நிமிடங்கள். நான் கூறியவாறு சூரிய உதயம் 6 என்றால் 8:24 9:12 வருகின்ற 48 நிமிடங்கள். அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்து அதை வந்து நீங்களானே சொல்லிட்டேன் இல்லையா, 2 hours 24 minutes அப்புறம் வரது தான் பித்ரு முகூர்த்தம்.
டெய்லி வரும். இவற்றில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவெனில் மகர ராசி சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை நீங்கள் அந்த பித்ரு முகூர்த்தத்தில் நீங்கள் உங்கள் தாத்தா வழி தந்தை வழி தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட பேசுங்க. சனிக்கிழமையில் வீக்கெண்டு தானே, சனிக்கிழமையில் பேசுங்க. அவங்க தெய்வத்தூர் என்றால் அந்த நேரம் அவர்களை நினையுங்கள். ஒரு 5 நிமிடங்கள் நினையுங்கள். அவங்களுடைய புகைப்படம் நிச்சயமாக வச்சுருப்பீங்க. அவங்கள ஒரு 2 நிமிடம் முகத்து கண்களில் நிச்சயமாக மனதில் அவங்களோட முகம் இருக்கும் இல்லையா, அவங்க நினையுங்கள். நிச்சயம் ராகுவால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இது சனிக்கிழமை, சனியோட வீட்டில் ராகு இருக்கிறதுனால. அதே போலவே கேதுவுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதே பித்ரு முகூர்த்தம் சூரியத்திலிருந்து 2 hours 24 minutes கழிச்சு வர 48 minutes 48 நிமிடங்கள். ஆகையால் அந்த நேரத்தில் கேதுவுக்கு சூரியனோட நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று உங்கள் தாய் வழி தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களிடம் பேசுங்கள். இதை மாதத்தில் ஒரு முறை நேரத்தில் செய்யுங்க. ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது ராகுவுக்கு சனி, ஞாயிற்றுக்கிழமை கேதுக்கு செஞ்சீங்கன்னா நல்லது. செய்து வருவதனால் தாய் வழி தாத்தா பாட்டியிட பேசுவதை தெய்வத்திருவார் தான் நினைப்பது என்று நினைத்தால் நிச்சயம் ராகு கேதுவால் உங்களுக்கு 2 இருக்கின்ற ராகுவும் 8 இருக்கின்ற கேதுவால் நிச்சயம் பாதிப்பு இல்லை. அந்த பித்ரு முகூர்த்தம் இவை தான். அது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் முகூர்த்தா என்று சேட் பண்ணால் அவற்றில் வரும். அப்படி ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அந்த லிங்க்கே உங்களுக்கு கூகுள் லிங்க்கே அனுப்புகிறேன். நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் எங்கள்கிட்ட நீங்கள் பேச முடியும். ஆகையால் மகர ராசி சகோதரர்களே, இவற்றில் நீங்கள் செய்து வாருங்கள். மேலும் ராகுவை துர்க்கைக்கு வணங்கி வாருங்கள். துர்கா அஷ்டமி அன்று நீங்கள் துர்க்கை அம்மனை வணங்கி வாருங்கள். அதுக்கு பிறகு கேது கணபதி அதிதேவதா, கேதுவை கணபதியை நினையுங்கள். கணபதிக்கு தினந்தோறும் பன்னீர் அபிஷேகம் செய்யுங்கள். வீட்டில் கணபதி சிலை சின்னதாக வைங்க. அந்த கணபதி அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். இவற்றை செய்வது மூலம் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லை. மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் கேள்வி இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவை சிவபெருமானும் இந்த ராகு கேது பேச்சிலே மகர ராசி அன்பர்களால்